ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் நமக்கு ரிசல்ட் 2 நாளைக்கு முன்னாடி வந்ததுங்கிறது தெரியும். February 2024 எழுதின எக்ஸாமுடைய ரிசல்ட். ஸோ இதுக்கான ரீவேல்யூவேஷன், அதாவது ரீவேல்யூவேஷன் யாராவது ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா எனக்கு அந்த பேப்பரை வாங்கி பார்க்கணுன்னு சொல்லி விருப்பப்பட்டாலும் சரி, நம்ம ரீவேல்யூவேஷன் போட்டுக்கலாம். ஸோ பேப்பர் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷன் போட முடியும். ஃபெயில் ஆனவங்க ரீவேல்யூவேஷன் போடலாம். இல்லை பாஸ் ஐட்டம் பேப்பர் மட்டும் பார்க்குறவங்க பேப்பர் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதுமானது. ஸோ நம்ம அந்த பேப்பர் வாங்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா 24ஆம் தேதியே நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அடுத்து என்னைக்கோட லாஸ்ட்டுனா 30 இந்த நாளோட நமக்கு கடைசி டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. பேப்பர் வாங்கி பார்க்கணுன்னு சொல்லி விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபீஸ் 150 மட்டும்தான். ஓகேங்களா? இது எல்லாமே ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி ஒரு சிலர் 2 சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா டைப் ரைட்டிங் ஷார்ட்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியான அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அப்ளிகேஷனுமே நம்ம டைப் பண்ணி ஃபில் பண்ணுறதெல்லாம் கிடையவே கிடையாது. இதை எப்படி நம்ம பேப்பர் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கூகுளுக்குள்ளே வந்துடுங்க. கூகுளுக்குள்ளே TN.ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், TN.ன்னு சொல்லி. இதில் மேலே இருக்குது இல்லையா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க, GTE லிங்க்கு. இப்போ நீங்கள் எந்த ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஷார்ட்டன் இல்லை அப்படின்னா அக்கௌண்டன்சி இல்லை டைப் ரைட்டிங் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போது அதோட ஐடி பாஸ்வேர்டை இந்த இடத்துல போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு கிளிக் டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி உள்ளே வந்ததுமே நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய GTE ரீவேல்யூவேஷன் இருக்குது இல்லையா, ஒன்ஸ் இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனடு காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வரும். அப்ளை ஃபார் ஸ்கேனடு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே எதுவுமே நம்ம டைப் பண்ண தேவையில்ல. அப்ளை ஃபார் ஸ்கேனடு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு இருக்கு இல்லையா, ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணதுமே கீழே நம்மளோட பேர், ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறமா பாஸ் ஆஃப் ஃபெயிலா இந்த மாதிரி எல்லாம் வரும். இப்போ இதை டிக் பண்ணுங்கள். இதை டிக் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படிங்கிறத கொடுங்க. அப்டேட் கொடுத்ததுமே மேலே நமக்கு ரீவேல்யூஷனுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது வரும் நமக்கு. ஓகே, இப்போ கொடுத்துட்டதுக்கப்புறமா ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் பேமெண்ட்டுமே அமௌண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அடுத்து ப்ரொசீட் டு பேமெண்ட் கெட்வே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உள்ளே வந்துடும். இதில் நீங்கள் UPI யூஸ் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். UPI பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்கேனடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜெனரேட் QR அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா QR கோடு நமக்கு ஜென்ரேட் ஆகிரும். மேலே இது போல் பில்லிங் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் இதுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். யாரோட கார்டோ இல்லை யாரோட UPI வச்சு பண்ணுறீங்களோ அவங்களோடது, இல்லை யார் அப்ளிகேஷன் போடுறீங்களோ உங்களோட பில்லிங் அட்ரஸ் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெனரேட் QR அப்படிங்கிறத கொடுங்க. இது நமக்கு QR ஜெனரேட் ஆகிரும். எப்படி ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபார்மேட் தான். நீங்கள் ஜிபே, பேடிஎம் இல்லை ஃபோன்பே ஏதாவது ஒன்று எடுத்து இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் இருந்து அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஸ்கேன் பண்ணதுமே இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், 150 அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதை அப்படியே நீங்கள் பே அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். பேங்கிறத கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா அது அப்படியே பே ஆகிரும். இது பே ஆகி முடிகிற வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஆஃப்டர் இது நமக்கு கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நான் பேமெண்ட் பண்ணதுமே அடுத்து மூவ் ஆகிருச்சு. இப்போ ஷார்ட் ஃபால்னு வருது இல்லையா, இந்த இடத்துல ஷார்ட் ஃபாலில் நமக்கு அமௌண்ட் வரக்கூடாது, பெண்டிங் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ காப்பி அப்படிங்கிறது வருது இல்லையா, ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணி நீங்கள் போட்டிருக்கிறத பார்த்துக்கோங்க ஒன்ஸு. ஓகேங்களா, என்ன சப்ஜெக்ட்டுக்கு போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒன்ஸு. ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் ஓகே அப்படிங்கிற போது நீங்கள் மறுபடியும் ஃபைனல் காப்பி எடுத்தே ஆகணும். ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கணும். சப்மிட் டேட்டா அண்ட் ஜெனரேட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் கீழே ஓகே ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அங்கே வார்னிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டீட்டெயிலை படித்து பார்த்துருங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துக்கும். அது எந்த எடிட்டுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபைனல் பண்ணி இந்த காப்பியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பேப்பர் வரலை அப்படின்னாலோ, அப்போ வரவே இல்லை எனக்கு ஒயிட் ஸ்க்ரீன் தான் வருது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் டோட்டுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பேப்பர் ஸ்கேனட் காப்பி அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நீங்கள் எது பண்ணாலுமே அதோட ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு 2-3 இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் டைப் ரைட்டிங்காக இருந்தால் உங்கள் இன்ஸ்டியூட்டை நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் அக்கௌண்டன்சி அண்ட் ஷார்ட் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா
உங்கள் இன்ஸ்டியூஷனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பண்ண எல்லாமே ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ரீவேல்யூஷன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.